வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு எந்த இயற்கை மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், எலும்பு முறிவை சரி செய்யும், இரசமணி செய்ய உதவும் தங்க சத்துள்ள மூலிகை பற்றி தான். அது என்ன மூலிகை, அதை வச்சு எப்படி இரசமணி செய்கிறாங்க, மேலும் அதன் மருத்துவ பயன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவுள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம் இன்னைக்கு பாதரசத்தை கட்டி ரசமணியை செய்ய உதவும் தங்க சத்து மிகுந்த ஒரு அரிய மூலிகையை பற்றி பார்க்கலாம். இந்த மூலிகை தான் விராலி மூலிகை. இதன் அறிவியல் பெயர் டொடோனியா விஸ்கோசியா. இதன் குடும்ப பெயர் சப்பின்டேசியா. இதன் நடைமுறை பெயர் 2-3 உள்ளது. விராலி, விலாரி மற்றும் சாறு வராத்தழை என்று வழக்கத்தில் கூறுகின்றனர். இந்த செடியின் இலையை பறித்து சாறு பிழிந்தால் சாறு வராது. இதனால் இது சாறு வராத்தழை என்று சொல்லுகிறார்கள். இந்த விராலி மூலிகை செடி மலைக்குன்றுகளின் அடிவாரங்களிலும் செம்மண் பாங்கான இடங்களிலும் காடு மலைகளிலும் காணப்படும் சிறு மர இன வகை தாவரமாகும். அதிகபட்சமாக 15 அடி உயரம் வளரக்கூடிய தன்மையுடையது. வளர்ச்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது. இதன் இலைகள் வானத்தை நோக்கியவாறு வளரக்கூடியது. இதன் இலைகளில் நிறங்களை பொறுத்து 2 வகைகளாக பிரிக்கலாம். பச்சை நிறமுடைய இலையுடையவை மற்றும் இளஞ்சிவப்பு நிறமுடைய இலையுடையவை. இதன் மருத்துவ பயன்கள் ஏராளமாக உள்ளன. அதை பற்றி பின்வருமாறு கூறலாம். இந்த விராலி மூலிகை முறிந்த எலும்புகளை ஒட்டி இணைக்கும் தன்மையுடையது. இதன் இலைகளை 2 கைப்பிடி அளவு எடுத்து நீரில் ஊற வைத்து அதனுடன் 2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து அரைத்து எலும்பு முறிந்த இடங்களில் கட்டுப்போட்டு வர எலும்புகள் இணையும். எலும்புகளுக்கு வலுவை தரும். விராலி இலைகளை நல்லெண்ணெயில் காய்ச்சி தைலமாக்கி உடலில் வலியுள்ள இடங்கள், மூட்டுக்கள், தோள்கள் தேய்த்து தடவி வர உடல் வலிகள் நீங்கும். மூட்டுக்கள், எலும்புகள் பலமடையும். மூட்டு வீக்கம், கைகால் இணைப்புகளில் உள்ள வீக்கங்களில் விளக்கெண்ணெய் தடவி அதன் மேல் விராலி இலைகளை ஒட்ட வைத்து கட்டு போட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்து வந்தால் வலிகள் நீங்கும். விராலி இலைகளை வதக்கி கட்டிகளின் மீது கட்டினால் சீழ் வைத்த நிலையில் உள்ள கட்டிகள் ஆக இருந்தால் உடைந்து சீழ் வெளியேறி பின் ஆறிவிடும். ஆரம்ப நில கட்டிகள் என்றால் அமுங்கிவிடும். விராலி இலைகளில் சாறு வருவதில்லை. இதன் இலைகளை 1 கைப்பிடி அளவு இடித்து நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அந்த நீருடன் 50 ml பசும்பால் கலந்து குடித்து வர நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், நுரையீரலில் கவம் கட்டியிருத்தல் போன்றவை குணமாகும். மேலும் உடல் சூடு, சளி, இருமல், சுவாச பிரச்சனைகள் சரியாகும். இதன் இலைகளை பசும்பால் கலக்காமல் வெறும் சாற்றுடன் மட்டும் குடித்து வந்தால் பேதி என்கின்ற வயிற்றுப்போக்கு நிற்கும். மேலும் விராலி இலையை நிழல் காய்ச்சலிட்டு பொடி செய்து தேனில் சாப்பிட்டு வர ஆண்களுக்கு உடல் சோர்வு நீங்கி உடல் பலம் ஏற்படும். நல்ல உடல் பலத்தையும் ஆண்மை பலத்தையும் நல்ல விரைப்புத்தன்மையும் தரக்கூடியது. இந்த மூலிகையில் தங்க சத்து அபரிமிதமாக உள்ளதால் தேக வன்மை ஏற்படும். மேலும் இதன் இலைகளை வெறுமனே வென்று வாயில் இட்டு மென்று வர பல்வலி, பல்கூச்சம் நீங்கிவிடும். எரிவலில் ஏற்படும் இரத்த கசிவு நின்றுவிடும். விராலியின் பட்டையை பொடி செய்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து தேன் சேர்த்து சாப்பிட்டு வர மலேரியா, விஷ காய்ச்சல்கள், சளி, இருமல் போன்றவை குணமாகும். விராலி வாத நோயாளிகளுக்கு அருமருந்தாக உள்ளது. வாத நோயாளிகளான கைகால் வராதவர்கள் பிரண்டையில் செய்யும் வர்ம தைலத்தை தேய்த்து விட்டு விராலி இலையை சுடுநீர் இட்டு அல்லது விராலி இலை, நொச்சி இலை, யூக்லிட்டிஸ் இலை இம்மூன்றையும் நீரில் சுட வைத்து குளித்து வரலாம் அல்லது ஒத்தடம் கொடுத்து வரலாம். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் வாத நோய் சரியாகி எழுந்து நடந்து போகக்கூடிய சக்தி பெறுவார்கள். மேலும் இதன் இலைகளை பொடி செய்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து தீக்காயங்களுக்கு தடவி வர நல்ல குணம் தெரியும். மேலும் சர்க்கரை நோயையும் இதன் இலைச்சாறு கட்டுப்படுத்துகிறது.
விராலி இலைகளிலிருந்து சாறு வராது, சாறு எடுக்க முடியாது. இதிலிருந்து சாறு எடுக்க இதனுடன் ஒரு குருமருந்து சேர்த்து சாறு எடுக்கலாம். இது ஒரு ரசவாத மூலிகையாகும். இதன் இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றுடன் பாதரசத்தை சேர்த்து அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து பார்த்தால் பாதரசம் கட்டி மணி போல் மாறிவிடும். இதுவே ரசமணி ஆகும். இவ்வாறு விராலி மூலிகையில் இருந்து சாறு எடுப்பவர்களையும் ரசமணிகளை செய்பவர்களையும் சிறந்த ரசவாதிகள் என்று சித்தர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் இந்த மூலிகையை கொண்டு இரும்பையும் தங்கமாக மாற்ற முடியும் என்று சித்தர் பெருமான்கள் குறிப்பிடுகின்றனர். சாதாரண வறண்ட பூமிகளில் வளரக்கூடிய இந்த மூலிகையில் இவ்வளவு பயனுள்ளது, இரும்பையே தங்கமாக மாற்றக்கூடியது போன்ற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ இதனுடன் நிறைவு பெறுகிறது. மேலும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கின்றேன். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.